எல்லாரும் நிறைய செலவு பண்ணுங்க. என்னடா ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறவன் திடீர்னு வந்து எல்லாரும் நிறைய செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, செலவுகள்லேருந்து நம்மளுடைய ஃப்யூச்சரை எப்படி பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பதிவு பண்ணுறது தான் இந்த காணொளி. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எக்கச்சக்கமாக குட்டி கிடக்கு. அதில் செலவுகளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நம்புறது இந்த 2x ஸ்ட்ராட்டஜி. அது என்ன 2x ஸ்ட்ராட்டஜி? உங்கள் செலவு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவல் செலவு 100 ரூபா, ஆனால் உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செலவு 200 ரூபா. அப்போ இந்த மீதி 100 ரூபா அதை தான் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்க போகிறோம். ஸோ அதனால தான் நிறைய செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். இதை நம்ம எப்படி நம்புறது? இது நம்ம ஃப்யூச்சரை நிஜமாகவே பாதுகாக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்காக தான் நான் ஒரு எக்ஸல் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம டைரெக்டாக அந்த எக்ஸல்குள்ளே போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப பேசிக்காக ஆரம்பிக்கலாங்க. வருஷத்துக்கு 24,000 ரூபா ஒரு செலவு. பெட்ரோல் போடுறோம், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம், பெட்ரோல் போடுறோன்னா மாதத்துக்கு 2,000 ரூபா ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம 4,000ன்னு நம்ம மனசுக்கு சொல்லிடணும். பெட்ரோல் போடுறோம், 4,000 ரூபா செலவு. ஸோ மாதம் 4,000 ரூபா அந்த வேல்யூ. வருஷம் ஒருக்கா அந்த இயர் எக்ஸ்பென்ஸ் வந்து 24,000க்கு பதில் 48,000 இந்த எக்ஸ்பென்ஸ் படி இருக்கும். ஸோ இந்த 24,000 நம்ம எப்படி வந்து கட்ட போகிறோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறத வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். இப்போது ரெகுலர் இல்லை, நான் 3 டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ ரெகுலர் இஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், ரிஃபைன்ட் அண்ட் வெல் ரிஃபைன்ட் இஸ் ஃபார் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக நான் எடுக்க ரெடியாக இருக்கவன் அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்த ரெகுலர் இங்கே என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோன்னா 15 வருஷம் இந்த எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பென்ஸ். அடுத்த 15 வருஷத்துக்கு எனக்கு இருக்க போகுது அப்படிங்கிற அசம்ஷனில் ஸோ மொதல் 15 வருஷத்துக்கு அந்த 24,000 ரூபாயை எய்தர் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் ரெக்கரிங் டெபாசிட் ஏதோ ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இதை நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட் ஆல்ரெடி செலவாயிடுச்சு. ஸோ அப்போது மீதி செலவு பண்ண போகிற அமௌண்ட் 24,000 ஒரு நிஃப்டி 50 மாதிரியான லாங் டேர்முக்கு நம்ம போடுறதுனால லெஸ் ரிஸ்கி ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நான் லாங் டேர்முக்குங்கிறது அந்த ஒரு லாங் டேர்ம்ங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ நிஃப்டி 50 மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடுறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் நிஃப்டி 50 12% கொடுத்துருக்கு, ஃப்யூச்சர்லேயும் கொடுக்கும்னு நம்பி அந்த பேசிக் ஸ்ட்ராட்டஜி வச்சு போனோம்னா 15 வருஷம் எண்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸில் நம்ம போட்ட காசுக்கும் கண்டிப்பாக மேலே இருக்கும். விச் இஸ் 7,20,000 அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டிருப்போம். பட் இருக்கிறது 10 lakhs கிட்ட. நம்ம பண்ண போகிற செலவையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது இதோடைய பவரே எப்போனா, இது ஆல்ரெடி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, இந்த காசு உங்ககிட்ட இல்லை. ஸோ இந்த காசு உங்களுக்கு இன்னும் வளர வளர, இது என்னோடய வயசை நான் இங்கே போட்டிருக்கேன் 32 years. ஸோ இது இன்னும் வயசு கம்மியாக இருக்கும்போது போட்டால் மோர் பவர்ஃபுல். அதையும் நான் இங்கே காட்டுறேன். ஸோ இப்போ 46வது வயசில் இது 10 லட்சமாக இருக்கும். 56வது வயசில் இது வந்து 17 லட்சமாக இருக்கும். இதே 65 70வது வயசில் இது வந்து 1 கோடியாக மாறி இருக்கும். ஸோ இப்போது 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு நான் மாதம் 4,000 ரூபாய் போட்டால் போதுமா அப்படின்னு கேட்டால் போதும். லாங் டேர்முக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு. இது கன்சர்வேட்டிவ் அப்ரோச். இதே நான் வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரிஃபைன்ட் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா மொதல் 3 வருஷம் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் இருக்கும். ஈவன் திஸ் இஸ் அ ரிஃபைன்ட் அப்ரோச். மொதல் 3 வருஷம் நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்ஸை ஈக்விட்டி மாதிரியான விஷயங்களில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டில் மொதல் 3 வருஷத்தை ஹோல்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹூ இஸ் ரெடி டு டேக் ரிஸ்க்? அண்ட் இப்போது என்னோடய காசு குறைஞ்சிருந்தாலும் நான் அந்த எக்ஸ்பென்ஸை விட்ரா பண்ணுவேன் அப்படிங்கிற ஆட்கள் மட்டும் இதுக்குள்ளே வாங்க. ஸோ இந்த ரிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே. ஸோ ரிஃபைன்ட் அண்ட் வெல் ரிஃபைன்ட் இஸ் வெரி சிமிலர். பட் வெல் ரிஃபைண்டுங்கிறது இன்ஃப்ளேஷன் மாதிரியான விஷயங்களையும் உட்கொண்டது. விச் இஸ் எவ்ரி இயர் வந்து ஒரு 7% இன்ஃப்ளேஷன்னா 10% ரவுண்டாக நான் வந்து ஸ்டெப் அப் பண்ணி எக்ஸ்பென்ஸையும் ஹேண்டில் பண்ணுவேன். அதே மாதிரி எடுக்கிற விஷயத்தையும் வித்ட்ராவையும் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறத வச்சு ரிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் 10 லட்சம், இதில் ஒரு 12 லட்சம். ஏன் பெரிய வித்தியாசம் இல்லைன்னா நம்ம பண்ணுற செலவு சின்னது. இதுவே போக 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 அட் தி ஏஜ் ஆஃப் 71 I'll be able to get 4 crores. So which is very effective. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் எக்ஸ்பென்ஸில் இதே 71வது வயசில் 1 கோடி கிடச்சிருக்கும், ரிஃபைனில் 4 கோடி கிடச்சிருக்கும். தட்ஸ் த டைம், தட்ஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த ஸ்ட்ராட்டஜியை வெல் ரிஃபைனில் போட்டோன்னா
இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். மலைச்சு போகிற மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும். மாதம் 4000 ரூபாய் 15 வருஷத்துக்கு விடாமல் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் செலவுகளையும் அதிலிருந்து வெளியே எடுத்திருக்கீங்க. அந்த பட்சத்தில் உங்களால் 6 கோடி சேர்க்க முடியும் 71வது வயசில் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் நம்பர்ஸ் சொல்லுது, நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் நமக்கு காசு நெகட்டிவாக போனாலும் நம்ம அதிலிருந்து விட்ரா பண்ணணும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஒரு கன்சர்வேட்டிவான அப்ரோச்சில் ஒர்ஸ்ட் கேஸ் ஸ்ட்ராட்டஜியில் போனால் கூட நமக்கு ஒரு 5 6 கோடி எடுக்க முடியும் 71வது வயசில் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ இதை நம்ம ரிலேட்டிவ் பண்ணி ஒரு விஷயத்தோட பார்க்கலாமா? இப்போது குழந்தைய படிக்க வைக்கிறோம். ஸோ இந்த படிப்புக்கு ஆக போகிற எக்ஸ்பென்ஸ் அதை நம்ம லாங் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது Tier 1 மாதிரியான சிட்டிஸில் 60,000 to 75,000 சிபிஎஸ்சியில் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கான செலவு ஆகுது. ஸோ நம்ம ஒரு மேக்ஸிமம் ப்ராக்கெட்டான 75,000 இங்கே வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி இது நான் ஏஜ் கம்மியாக இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ 25 வயசில் இருக்கிறவங்க முதல் சம்பளமான காசுலேருந்து 4000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 2000 ரூபாயை செலவுக்கு 15 வருஷத்தில் எடுக்கிறாங்க. ஸோ ரெகுலர் ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணாலே இவங்களுக்கு 64வது வயசுலேயே அவங்களால அந்த அமௌண்ட்டை சேர்த்துட முடியும். வேறஸ் ரிஃபைண்டில் போனீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம 71 வயசுங்கிறது 10 வருஷம் முன்னாடியே, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் முன்னாடியே அதை அவங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது. ஸோ இப்போது இதை நான் ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இப்போ ஃபீஸ் வச்சு சொல்லலாம். ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 75,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 75,000 என்னோடய வயசுக்கே போட்டுக்கிறேன் 32. ஸோ இப்போது மாதம் 12,500 ரூபாய் நான் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் செலவு பண்ணி ஆகணும். ஏன்னா இது செலவு பண்ணி ஆகணும். இப்போ 12,500 ரூபாய் நான் செலவு பண்ணுறதுக்கு என்ன நான் எக்யூப் பண்ணிக்கணும்? ஐ ஹாவ் டு பில்ட் மை ஸ்கில்ஸ் வெல். என்னுடைய வருமானமும் அந்த லெவலுக்கு நான் என்னை உயர்த்தி வச்சுருக்கணும். ஸோ இப்போது இந்த எக்ஸ்பென்ஸை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போது படிக்க வச்சே ஆகணும் குழந்தைங்கள. ஸோ அதுக்கு தகுந்த அதை நம்ம எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இல்லைனா குழந்தைங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இதே இப்போ ரெகுலர் ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ எஃபெக்டிவாக மாறுதுன்னு பாருங்கள். அவங்க படிப்பு முடிக்கும்போது 12th முடிக்கும்போது அவங்களுக்கு 31 lakhs உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து அவங்களுடைய ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஸ் விச் இஸ் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் பிளான் பண்ணிட்டேன்ப்பா, தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ இல்லை இந்த ஹையர் ஸ்டடீஸ் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க எடுக்க போகிறாங்கன்னா 5 years கழித்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும்னா 55 lakhs கன்வெர்ட் ஆகிருக்கும். இதை நான் லாங் டேர்மில் என்னோடய வேறு எக்ஸ்பென்ஸ்க்கு நான் இல்லைனா வேறு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நான் மேப் பண்ணேன்னா ஐல் பி ஷாக்ட். அட் மை 65 years of age இட் வில் பி 2.6 crores. ஸோ இவ்வளோ எஃபெக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த ரெகுலர் 2x கொடுக்குதுன்னா இப்போ ரிஃபைண்டில் போனோம் இன்னும் மலைச்சு போவோம். ஸோ இந்த ரிஃபைண்டில் என்னுடைய 65 வயசில் இட் வில் பி 5 crores. ஸோ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுற காசை இன்ட்டு 2x எக்ஸ்பென்ஸ்னு நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு செலவு பண்ணிங்கனாலே போதும். அந்த செலவே உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை கண்டிப்பாக பார்த்துக்கும். ஸோ இது இன்னும் வெல் ரிஃபைண்டில் போனோன்னா இன்னும் மலைச்சு போகிற நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இட் வில் பி அரௌண்ட் 10 crores 9 crores. எங்களால் பிலீவ் பண்ண முடியுதா? 66 வயசில் என்னால் 10 கோடி கையில் வச்சுருக்க முடியும் அப்படின்னு எனக்கே கேட்க ஷாக்காக இருக்குது. ஆனால் நம்பர்ஸ் சொல்லுது, அதை நம்ம நம்பணும். இந்த மாதிரி எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா இன்னும் நிறையா கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் எஃபெக்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.